விழுப்புரம் பக்கத்தில் உள்ள கோட்டை குப்பம். இந்த கோட்டை குப்பத்தில் அந்த கடற்கரையை ஒட்டி வசிக்கக்கூடிய மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு இறப்பு விழுகுது. அந்த பணத்தை எடுத்து அவங்க புதைக்கிறதுக்காக வரும் பொழுது அங்கே ஏற்படுற ஒரு பிரச்சனை, சுடுகாடு பிரச்சனை. இப்போ இந்த சுடுகாடு பிரச்சனைங்கிறது மீனவர்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்குமான பிரச்சனையாக மாறி நிற்கிது. இதில் ஜாதி தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜாதி இல்லைங்க, இது இயற்கை சூழலாக, இயற்கை சீற்றத்தினால அல்லது இயற்கை மாற்றத்தினால இந்த கடற்கரை ஓரமாக இந்த சுடுகாடு இருப்பதனால அது அங்கே உள்ள மீனவர்களுக்கான வாழ்விடமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அங்கே தான் போட்டு நிறுத்துறது அல்லது வலைகள் காய வைப்பது அப்படிப்பட்ட வேலைகள்லாம் அங்கே தான் நடக்குது. அந்த இடத்துல சுடுகாடு இருப்பதனால எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இயற்கை மாற்றத்தினால் நடந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. இதில் நான் வன்னியரசு அவர்கள் நேரடியாக போய் கள ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க. போகும்பொழுது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்குள்ள நிர்வாகிகள் எல்லாருமே கூட்டு போய் அவங்க கள ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போ செய்யும் பொழுது நான் வன்னியரசு அவர்கள் பட்டியல் சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும் போய் அங்கே உள்ள மக்களுடைய குறைகளை மட்டும் கேட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் கேட்டு அதை ஒரு சைடாக நின்று அவர் வேலை பார்க்குறாரு. அவர் சமூக நீதிக்கான அமைச்சர் அப்படின்னாக்கா இந்த சமூக நீதித்துறைங்கிறது பட்டியல் சமூக மக்களுக்கானது மட்டுமல்ல, எல்லா சமூகங்களுக்குமான ஒரு அமைச்சர் அவர் தான். தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே சமூக நீதித்துறை அமைச்சர்னாக்கா வன்னியரசு அவர்கள் தான். அதை எப்படி அவர் ஒரு சாதிக்கான ஒரு நியாயத்தை மட்டுமே பேசுவாரா, அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை மட்டும் தான் கேட்பாரா? அவர் வந்தவர் நேரடியாக பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டு மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வரவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்கா காளியம்மாள் அக்கா இதுக்குள்ளே ஒரு பைபாஸ் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த பீஸ் கமிட்டி பீஸ் டாக் எல்லாம் நடக்கும் பொழுது மீனவர்கள் சமூக மக்கள் அவங்களுக்கான ஒரு அமைப்பை அமைச்சிருக்காங்க. அதில் அந்த கோவிலில் நடந்த மீட்டிங்கில் அக்கா மீனவர்கள் சார்பாக அவங்க கூட்டத்தில் போய் பேசும் பொழுது குறுக்க புந்து நான் தான் ஒட்டுமொத்த மீனவர்களுக்குமான குரலை நான் பிறந்ததுலேருந்தே நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பிறக்கும் பொழுதே குவான்னு அழுவில் மீனவர்கள் அமைப்பு மீனவர்கள் சங்கம் தான் சொல்லி நான் அழுதுட்டு பிறந்தேன். அதனால் ஒட்டுமொத்த மீனவர்களுக்குமான ஒரே ஒரு அத்தாரிட்டி யாருன்னாக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாடு நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கேருந்து முன்னாடியிலிருந்து மீனவர் சங்கங்கள் மீனவர்கள் அமைப்பிலிருந்து போராடிய அந்த அமைப்பில் நிர்வாகிகள் அங்கே களத்தில் நின்று போராடிய நிர்வாகிகள்லாம் கடுப்பாகி காண்டாகி எழுந்திரிச்சு அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு அந்த கூட்டத்தில் நறுக்குன்னு ஒரு குட்டை வச்சுருக்காங்க. அதனால் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு நேர்ந்த அந்த சம்பவம் என்ன, அங்கே உண்மையிலேயே நடந்த விஷயங்கள் என்ன, இது ஜாதி பிரச்சனையா அல்லது இந்த இயற்கை மாற்றத்தினால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். விழுப்புரம் பக்கத்தில் உள்ள ஊர் தான் கோட்டை குப்பம். அந்த கோட்டை குப்பத்தில் ஒரு பக்கம் மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, அந்த கடற்கரை ஓரமாக உள்ள பகுதி. இன்னொரு பகுதியில் பட்டியல் சமூக மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கோட்டை குப்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரி இருக்குது. ஸோ அந்த பார்டர் பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார்டரில் தான் அந்த கோட்டை குப்பம் அப்படிங்கிற ஏரியா இருக்குது, இந்த சம்பவம் நடந்த ஏரியா. அதில் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு இறப்பு விடுது. அந்த இறப்பு விழுந்தாலே பணத்தை புதைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வர்றாங்க. வரும்பொழுது மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி வழியாகத்தான் அவங்க வரணும். அப்படி அங்கே அவங்களுடைய இந்த கடற்கரை ஓரமாக ஒரு சுடுகாடு இருக்குது. அதுதான் பட்டியல் சமூக மக்களுக்கான சுடுகாடாக முன்னத்துலேருந்து பயன்பட்டு வந்துட்டுருக்கு. அப்போ அதில் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே பட்டியல் சமூக மக்கள் இறந்து போனாங்கனாக்கா அங்கே தான் புதைக்கிறது வழக்கம். அப்படி இந்த பணத்தை புதைக்கிறது எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த சுடுகாட்டை நோக்கி போகும்பொழுது அது கடற்கரை ஓரமாக இருக்குது அந்த சுடுகாடு. அப்போ அங்கே போகும்பொழுது அங்கே மீனவர்கள் மீன் பிடிக்க போயிட்டு போட்டை அந்த இடத்துல தான் நிப்பாட்டுறது அவங்களுக்கு வழக்கமாக இருந்திருக்கு. அப்புறம் அந்த வலைகளை காய வைப்பது, அவங்க உட்காந்துருக்கிறது பேசுகிறது, அந்த இடமும் அதை ஒட்டினாப்பில் உள்ள இடமாகவே இருக்குது. அப்போ இந்த தடவை அந்த பணத்தை எடுத்துகிட்டு அங்கே புதைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகும்பொழுது அப்போ அங்கே ஒரு போட்டு 2-3 போட்டு குறுக்கால கடந்திருக்கு. அந்த போட்டை கையாலே நகர்த்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நகர்த்தி ஓரமாக வச்சுருக்காங்க. அப்போ அங்கே இருந்த மீனவர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அதை என்ன ஏதுன்னு கேட்க போக அதில் வாய்க்கா தகராறாகி அது வாய் தகராறாகி அப்புறம் கை தகராறாகி அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய வன்முறை சூழலாக மாறுற அளவுக்கு அது மாறி போயிருக்கு. இந்த போட்டத்தை நகர்த்தும் பொழுது அவங்க கேட்ட கேள்வி, மீனவர்கள் சமூகத்தில் இளைஞர்கள் அவங்க கேட்டது, திரும்ப இவங்க பேசுனது, திரும்ப கைகலப்பாக மாறினது, இந்த இடம் தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இதுதான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை என்னவாக மாறுது அப்படின்னாக்கா மீனவர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அந்த சமூகத்தில் உள்ள ஆண்கள் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்குள்ளே அவங்களே நேரடியாக அந்த தெருவுக்குள்ளே போய் அந்த தெருவுக்குள்ளே இருக்கிற பட்டியல் சமூக மக்களை எல்லாரையும் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஒருத்தருக்கு ஈட்டியால் இந்த மீனவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் அங்கே உள்ள பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருடைய ஆணுடைய மார்பில் ஈட்டியால் குத்தியிருக்காரு அப்படிங்கிற தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள பெண்களும் அந்த
சண்டை போடும்பொழுது மறைக்க வரும்பொழுது இப்போ இவங்க வந்து அந்த பெண்களை கையை வச்சு தள்ளினது அல்லது அவங்களுடைய ஆடைகளில் வந்து கையை வச்சு இழுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டைக்கு நடுவில் அலமளப்பில் இதுவும் சேர்ந்து நடந்திருக்கு. இதுவும் அங்கே விசாரிக்கும் பொழுது நமக்கு கிடைச்ச தகவல். இப்போ இவ்வளோ பெரிய விஷயமா மாறும் பொழுது அண்ணன் வன்னியரசு அவர்கள் அங்கே உள்ள பக்கத்தில் வந்து அந்த சர்க்கியூட் பில்டிங்கில் வந்து தங்க போயிருக்காரு அந்த சர்க்கியூட் இதில். அப்போ சர்க்கியூட் பில்டிங்கில் தங்க போகும்பொழுது இந்த பிரச்சனையை அண்ணன் வன்னியரசு அவர்கள் எடுத்துகிட்டு போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சில மீனவர் சமூகத்தை சார்ந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அந்த நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து அண்ணன் அந்த சர்க்கியூட் பில்டிங்கை கொண்டு போய் அண்ணன் வன்னியரசு வந்திருக்காரு தங்கியிருக்காருங்கிறதுனால அங்கே நேரடியாக போயிருக்காங்க. அண்ணன் வன்னியரசு அவர் நேரடியாக பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது, பெரிய கலவரமாக மாறுற வாய்ப்புகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரடியாக நீங்களே வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக வராரு. போய் கேட்டது யாருனாக்கா மீனவர் சமூகத்தை சார்ந்த நிர்வாகிகள். ஸோ அங்கே கேட்டதுனால நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ஸ்பாட்டுக்கு போன என்னென்னு விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த சுடுகாடை பார்க்குறாரு. அந்த சுடுகாடு எப்படி அமைஞ்சிருக்குனாங்க, பட்டியல் சமூக மக்களுக்கான அந்த சுடுகாடுங்கிறது பீச் அந்த கடற்கரை ஒட்னாப்பில் அந்த சுடுகாடு அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த கடற்கரை ஒட்னாப்பில் ஒரு சுடுகாடு இருக்குனாக்கா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயாவது அந்த மாதிரி இருக்குனாக்கா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போ அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால கடற்கரை அரிப்பு, இந்த மணல் அரிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கடலுடைய எல்லைங்கிறது முன்னாடி அங்கே இருந்திருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு வந்து மேலே வந்திருக்கு. அப்போ அங்கே கடலுக்கு வந்து கடலோடையாக போகிறவங்க திரும்ப வரும்பொழுது போட்டை கொண்டு வந்து கடல் அந்த கரையில் விடுறதா அவங்களோட வழக்கமாக இருக்கும், நம்மளே பார்த்துருப்போம். அப்போ கடல் எல்லை வந்து அரிச்சு மேலே வந்தோடனே அது கிட்டத்தட்ட சுடுகாடுகிட்ட வந்துருச்சு அந்த எல்லை. அப்போ அவங்களோட போட்டை வந்து அவங்க போடுறவங்க இப்போ எங்கன்னாக்கா அதை ஏற்றி அந்த சுடுகாடுகிட்ட போடுறதுமான சூழலாக ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த பட்டியல் அவங்க மீனவர் சமூகத்தை சார்ந்த மக்களுமே வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களுடைய சுடுகாடு அங்கே கொண்டு போய் நம்ம போட்டை போட்டு அங்கே பிரச்சனை பண்ணணும், அவங்கள அதை வந்து ஒரு சாதி பிரச்சனையாக மாற்றணும், அவங்க எப்படி இங்கே வந்து அவங்களுடைய பணத்தை எரிப்பாங்க புதைப்பாங்க அப்படிங்கிற அந்த சாதி மோட்டிவில் அவங்க சண்டை வளர்த்ததாக தெரிய வரல நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஆனால் அந்த சண்டை எப்படி வந்திருக்குனாக்கா இந்த போட்டிங் ஏற்றி போடும் பொழுது போட்டை நகர்த்திருக்காங்க. நாங்கள் எங்கெங்கே கொண்டு போட்டை போடுறது, நாங்கள் கடலோடி இங்கே எதனா போட்டை போடணும், அப்போ எங்கள் போட்டை நகர்த்தி போட்டிங்கனாக்கா நாங்கள் திரும்ப எங்கே நகர்த்திட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் பேச்சுவார்த்தை முத்தி போய் இது சண்டையாக இது கலவரமாக மாறி இருக்கு. இப்போ அந்த சண்டையில் தான் பேச்சுவார்த்தை முத்தி போய் கைகலப்பாக மாறி இருக்கு. கைகலப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க மீனவர் சமூகத்தை சார்ந்த ஆண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் போயிட்டு அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களை ஆண்களை அடிக்கும் பொழுது, பெண்கள் குறுக்க வரும்பொழுது அவங்க மேலேயும் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அந்த கிளிப்பிங்லாம் கூட இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக அங்கேருந்து கிடச்ச ஃபுட்டேஜஸ் இது. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் வன்னியரசு அவரிடம் வந்து இது இன்னும் பிரச்சனை வந்து பெருசாக மாறலாம், இது வந்து ஒரு வன்மமாக மாறலாம் அந்த மக்களுக்குள்ள அப்படிங்கிறதுனால இதை பேசி ஒரு பீஸ் டாக் போட்டு ஒரு பீஸ் கமிட்டி போட்டு இதை வந்து ரெண்டு சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராத வகையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்து இதை அமைதியான முறையில் தீர்த்து வைக்கணும், இதை வந்து இன்னமும் துளிர் விட்டு எரிய விடக்கூடாது, இது இன்னமும் பெருசாக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வன்னியரசன்ட்டு அந்த சம்பவம் போகுது. அப்புறம் வன்னியரசன் ஸ்பாட்டுக்கு வராரு. ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு அந்த சுடுகாடை பார்க்கும்போது தான் தெரியுது இது ஓரமாக அந்த சுடுகாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுடுகாடனுடைய அவர் போகும்போதே வன்னியரசன் வந்து ஒரு டிஐஜி ஒருத்தர் நினைக்கிறார், பேர் அறிவரசு, அந்த பகுதியினுடைய டிஐஜியாக இருக்கார். ஸோ அந்த டிஐஜி இன்னும் சில போலீஸ் அஃபீஷியல்ஸு அந்த அரசு அலுவலர்கள் நிறைய கூட்டு தான் போகிறாங்க. அப்புறம் மீனவர் சமூகத்தை சார்ந்த சில நிர்வாகிகள் அவங்களுமே அங்கே கூட இருக்காங்க. அப்போ கூட இருக்கும் பொழுது தான் இந்த சுடுகாடு வந்து பட்டியல் சமூகத்திற்கான சுடுகாடா அப்படின்னு டாக்குமெண்ட் எடுத்து பார்க்குறாங்க. கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குனாக்கா 60 சென்ட் பட்டியல் சமூகத்திற்கான சுடுகாடாக அந்த சுடுகாடு வந்து அரசு அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால் 45 சென்ட்டில் அவங்க சுடுகாடாக பிணம் எரிப்பதற்கு அது சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்களுக்கு சடங்குகளுக்கு அது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 45 சென்ட்டை ஒதுக்கியிருக்காங்க. பாக்கி 15 சென்ட் அப்படிங்கிறது அந்த பொது வழியாக போக்குவரத்துக்கு பட்டியல் சமூக மக்கள் பணத்தை கொண்டு வர்றதுக்கு போகிறதுக்கான நடைபாதையாக ஒரு 15 சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 15 சென்ட்டை ஒதுக்கி விட்டுருக்காங்க. இப்போ இந்த 60 சென்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 60 சென்ட்டை அளக்கும் போது தான் இன்னொரு பூதம் வெடிச்சு வருது. அது என்னன்னாக்கா அந்த 45 சென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ரெசார்ட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த கடற்கரையும் போனீங்கன்னாக்கா நிறைய ரெசார்ட்ஸ் வந்துருச்சு. அந்த ரெசார்ட் என்ன ஆகுதுனாக்கா இந்த பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய சுடுகாடு இருக்குல்ல, அவங்களுக்கு சொந்தமான சுடுகாடு, அந்த சுடுகாட்டில் ஒரு 3 சென்ட்டை அந்த ப்ரைவேட்டு ரெசார்ட் போட்டிருக்காங்க, அவன் ஒரு 3 சென்ட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி போட்டான். அப்போ அளக்கும் பொழுது தான் தெரியுது ஒரு 3 சென்ட் இங்கே உள்ளே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வன்னியரசு அவர்கள் அங்கே உள்ள கவர்மெண்ட் அஃபீஷியல்கிட்ட சொல்கிறாரு, போலீஸ் உட்பட இந்த ப்ரைவேட் ரெசார்ட் வந்து 3 சென்ட் வந்து உள்ளே வந்திருக்கு பட்டியல் சமூக மக்களுடைய சுடுகாட்டுக்குள்ளே. அதனால் அது உடனடியாக என்னென்ன அளந்து எங்கே எல்லை வருதோ அந்த எல்லையோட ப்ரைவேட்டு ரெசார்ட்டை வந்து நீங்கள் அந்த தள்ளணும், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ இடிங்க, அல்லது வேறு என்ன பண்ணணுமோ பண்ணி இந்த 3 சென்ட் இந்த சுடுகாட்டுக்கான நிலமாக எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்க கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதை வன்னியரசன் பேசி முடித்தோன்னு என்னன்னாக்கா பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் போய் விசாரிக்கிறார். என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, வந்தாங்களா, அடித்தாங்களா, என்ன நடந்துச்சு, யாருக்கும் பாதிப்பு இருக்கா, காயங்கள் இருக்கா, இல்லை உயிர் சேதம் இருக்கா, இல்லை ஹாஸ்பிட்டல்ஸில் யாரும் இருக்காங்களா, அல்லது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்க போகிறார்.
விசாரிச்சுட்டு அண்ணன் என்ன பண்ணுறாருனாக்கா, விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சுடுகாட்டிலேருந்து கிளம்பும் பொழுது அண்ணன் என்ன சொல்கிறாருனாக்கா, கூட வந்த அந்த மீனவ நிர்வாகிகள் இருக்காங்க, மீனவர் சமூகத்தை நிர்வாகிகள் அவன்கிட்ட சொல்கிறாங்க, முதல்ல நாம் வந்து மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போவோம், அங்கே உள்ள நிர்வாகிகளை, அங்கே உள்ள பெரியவங்களை, ஊர் நாட்டாமைகள் இருப்பாங்க, அல்லது அந்த அமைப்பு சங்கங்கள் இருக்கும், அவங்க எல்லாரையும் சந்தித்து, அந்த மக்களை சந்தித்து, அங்கே என்ன நடந்திருக்கு, அவங்களுக்கு என்ன வேணும், இது என்ன பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்குது, அதனால் அதை முதல்ல நம்ம போய் கேட்கணும், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு நான் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த வன்னியரசு கூட போன அந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அந்த மீனவ நிர்வாகிகள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இல்லை வேண்டாம், நம்ம வந்து இப்போ ஊருக்குள்ளே போய் எதுவும் விசாரிக்க வேண்டாம், நம்ம வந்து தனியாக அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் நம்ம ரூம் போட்டிருக்கோம், அங்கே டிஐஜி வந்துடுவார், அப்புறம் மீனவர் சமூகத்தில் உள்ள நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள்லாம் அங்கே நான் வர சொல்லியிருக்கேன், அங்கே போய்க்கலாம். அதே மாதிரி அங்கே பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுடைய பிரதிநிதிகளாக யார் இருக்காங்களோ, அல்லது அங்கே உள்ள அமைப்போ சங்கமோ, அங்கே உள்ள நாட்டாமைகளோ பெரியவர்களோ யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து இந்த பீஸ் டாக்கை அந்த ஹோட்டலில் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே போனோம்னாக்கா நமக்கு தாமதமாகிடும், அதனால் நம்ம அங்கே போயிட்டு ஒட்டுமொத்தமாக அங்கே நம்ம பீஸ் டாக்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ கூட்டு பண்ணதான் அண்ணன் வந்து அங்கேயே சொல்லியிருக்காரு, வன்னியரசனை இல்லை நம்ம போகிறதா சரி, அங்கே போய் விசாரிச்சுட்டு போகலான்னு சொன்னதை இவங்க மிஸ்லீட் பண்ணி இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து வன்னியரசனை பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டு அங்கே போய் என்னங்கிறத பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போயிருக்காரு. அப்போ ஹோட்டலுக்கு போகும்பொழுது நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் வருது பாருங்கள், இதான் அந்த ஹோட்டலில் நடந்த மீட்டிங்கு. ஸோ அங்கே உள்ள டிஐஜி அறிவரசு அவர்கள், அப்புறம் இன்னும் சில அஃபீஷியல்ஸு, அந்த சங்க நிர்வாகிகள், அது சம்மந்தப்பட்ட பெரியவங்க, அவங்க எல்லாரையும் வச்சு ஒரு பீஸ் டாக் பண்ணியிருக்காங்க. பீஸ் டாக் போகும்பொழுது வன்னியரசன் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இது வந்து திரும்ப ஒருவேளை மீனவர் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள், ஆண்கள் வந்து பட்டியல் சமூக மக்களுடைய தெருவுக்குள்ளே வந்து அடிச்சிட்டாங்க, அல்லது வந்து இரத்த காயங்கள் வர அளவுக்கு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை மனசில் வச்சுக்கிட்டு பட்டியல் சமூக மக்களாகிய மக்கள் வந்து திரும்ப இதை வன்மமாக இந்த சண்டையை திரும்ப தொடரணும், பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நோக்கில் யாரும் செயல்படக்கூடாது, இது ஏதோ தெரியாமல் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஏதோ ஒரு உணர்வு அடிச்சில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு வாய் தகராறில், அதனால் திரும்ப வாய்க்கா தகராறை நம்ம மாற்றக்கூடாது, அதனால் இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடணுமே தவிர ஒரு சுமூகமான ஒரு இடத்துக்கு திரும்பவும் பழைய மாதிரியான ஒரு சகோதரத்தோட ரெண்டு சமூகமும் சேர்ந்து, ரெண்டு பகுதியை சேர்ந்த மக்களும் சேர்ந்து செயல்படணுமே தவிர இந்த சண்டையை திரும்ப வளர்க்குற அளவுக்கு போகக்கூடாது, அதுக்கு தான் பீஸ்டாக கூப்பிட்ருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் அதை ஆரம்பித்து அதை வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இதுக்கு சுமூக முடிவு என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு மாதிரி பேசி முடிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதில் இப்போ சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக நான் வன்னியரசு அவர்கள் போனதில் என்ன தவறாக சொல்கிறாங்கனாக்கா, வன்னியரசன் அவர்கள் வந்து பாருங்கள், அவங்க ஆளுகள் வசிக்கிற பகுதிக்கு போகிறாங்க, அங்கே வந்து அவங்க கட்சிக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த உணர்வில் நேராக அங்கே போய் மட்டுமே விசாரிச்சுட்டு ஒரு பக்க நியாயத்தை மட்டுமே கேட்டுட்டு, எங்கள் பக்கம் வந்து கேட்டால் தானே எங்கள் பக்கத்து நியாயம் என்னென்னு தெரியும், எங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்குது, எங்களுக்கு என்ன நியாயங்கள் இருக்குன்னு தெரியும், அப்போ இந்த பக்கம் வராமலேயே பாருங்கள், அவங்க ஆளுகளை பார்ப்பதற்காக, அவங்க கட்சிக்காரங்களை பார்ப்பதற்காக, அவர்கள் சாதிக்காரர்களை பார்ப்பதற்காக அங்கே மட்டுமே அவர் போயிட்டாரு பாருங்க, அவர் வந்து சமூக நீதித்துறை அமைச்சர்னாக்க எல்லாருக்குமே அவர் தானங்க அமைச்சர், அப்போ ஒரு பக்கமே மட்டும் செயல்படுறாருனாக்கா அவர் கம்யூனிட்டி பேஸ்டாக பயாஸ்டாக செயல்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்த மீனவர் சமூகத்தில் வாழ்கிற இந்த பெரியவங்க, இந்த பொதுமக்கள் தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு நியாயமானாக்கா 100% நியாயம், அது எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது, 100% இது நியாயமான குற்றச்சாட்டு. எனக்கு வன்னியரசனை தனிப்பட்ட முறையில் பழக்கம், எனக்கு ரொம்ப நெருக்கம், எனக்கு அவர் பிடிக்கும் அப்படிங்கிறது வேறு, எனக்கு எழுச்சி தமிழரை பிடிக்கும், எனக்கு விசிக கட்சியின் மீது பெரிய பற்று உண்டு அப்படிங்கிறது வேறு. ஆனால் இந்த மீனவர் சமூகத்தை சார்ந்த மக்கள் வைக்கிற இந்த குற்றச்சாட்டு, இந்த விமர்சனம் இருக்குல்ல, இது நியாயமான விமர்சனம், நியாயமான குற்றச்சாட்டு. ஆனால் இந்த குற்றச்சாட்டில் வன்னியரசு அவர்கள் மீது தவறு இருக்கா இல்லையாங்கிறது நீங்களே முடிவு பண்ணீங்க. அவர் போகணும்னு சொல்கிறாரு, ஆனால் கூட போன அந்த மீனவர் சமூகத்தின் நிர்வாகிகளாக, அந்த மீனவர் சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இந்த பிரச்சனையை வன்னியரசனை கொண்டு வந்து வச்சு, இன்னும் அந்த மீனவத்துறை அமைச்சரை கொண்டு வந்து மீன்வளத்துறை அமைச்சரை கொண்டு வந்து வச்சுட்டு இதை வந்து சுமூகமாக பேசி முடிக்கணும்னு சொல்லி அங்கே கூட்டு வந்து அந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க வன்னியரசனை வந்து இல்லை நம்ம அங்கே போக வேண்டாம், நம்ம இங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ போகணும்னு வன்னியரசனை சொல்லியிருக்காரு, ஆனால் இவங்க இல்லை போக வேண்டாம், இப்போ போகக்கூடாது, ஒரு ஹீட் சுச்சுவேஷனாக இருக்குது, அதனால் இப்போ போனால் சரி வராதுன்னு சொல்லி இவங்க அங்கே கூட்டு போயிருக்காங்க. ஆனால் வன்னியரசனை வந்து ஏதோ ஒரு சாதிக்கான ஒரு தலைவராக செயல்படுகிறார், அல்லது ஒரு சாதிக்காக ஒரு தலைப்பட்சமாக செயல்படுகிறார், அவர் வந்து மீனவ சமூகங்களை ஒதுக்குகிறார் அப்படிங்கிறது அவங்க சைட்லேருந்து பார்க்கும்பொழுது வரல அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு வன்னியரசனை வரணும்னு சொன்னது அவங்களுக்கு தெரியாது, வரணும்னு சொன்னவரை 2-3 முறை இல்லைங்க போவோம் அப்படின்னு சொன்னவங்களை வந்து
இவங்க மிஸ்லீட் பண்ணி இல்லை போக வேண்டாம், அது ஹீட் சுச்சுவேஷன், அதனால் நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிக்கலாம், அங்கே நிர்வாகிகளை வர வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த சம்பவம் நடந்தது இருக்குல்ல, இது அங்கே உள்ள அந்த மக்களுக்கு தெரியாது. அப்போ தெரியாமல் இருக்கும்போது தான் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த குற்றச்சாட்டு 100% நானும் அந்த குற்றச்சாட்டு உடன்படுறேன். அவங்க பக்கம் நின்று நான் தான் பேசுகிறேன். ஏன்னாக்கா இந்த எங்கே என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். விசாரிக்கும் போது 2 பக்கமும் விசாரிக்கிறோம், அதனால் நமக்கு தெரியுது. இவங்க அந்த பக்கம் என்ன நடந்துச்சு சுடுகாட்டில் வன்னியன் அண்ணன் பேசுறது தெரியாது, அதனால அவங்க அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஒருவேளை அந்த மீனவ சமூக மக்கள் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அண்ணன் வன்னியரசு அவர்கள் எப்படி மீனவ சமூகத்துக்கான உரிமைகளை கோருகிற போராட்டத்தில் போய் அவர் எப்படி பங்கெடுத்திருப்பார்? ஏற்கனவே தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கையில் உள்ள கவர்மெண்ட்டை பிடிச்சிட்டு போய் அவங்கள தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனையினுடைய போராட்டத்திலாம் அதிகமாக பங்கெடுத்து குரல் கொடுத்து பேசி வழக்கு வாங்கியவர் தான் நான் வன்னியரசு அவர்கள். அது மட்டும் இல்லை, நம்ம உதயகுமார் அவர்கள் இருக்கார், சமூக ஆர்வலர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் உதயகுமார் அவர்கள். அவர் இதே மாதிரியான மீனவர்கள் சமூகத்துக்கான அல்லது அந்த பகுதிக்கான அரசினுடைய திட்டங்கள் வரும் பொழுது அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நபர் தான் உதயகுமார் அவர்கள். அந்த உதயகுமார் அவர்களுடைய போராட்டத்தில் நேரடியாக களம் கண்டு முன்னாடி நின்று மீனவருடைய மக்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த மக்களுடைய வாழ்விடம் வசிப்பிடம் அதெல்லாம் பாதுகாக்கப்படணும், அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு அந்த போராட்டத்தில் முன்னாடி நின்று போராடிய ஒரு களப்போராளி தான் நான் வன்னியரசு அவர்கள். அன்றைய போராட்டத்தில் உதயகுமார் அவர்களோடு நின்று போராடினதுனால போலீஸ் அவர் மீது வழக்கு போட்டது, கைது பண்ணிச்சு. வழக்குனாக்கா இந்த நம்ம திருமண மண்டபம் அரசுன்னு சொல்லுவாங்கள்ல, மண்டப அரசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மண்டப அரசு கிடையாது இது. அவர் மீது வழக்கு போட்டு இந்த வழக்குக்காக திருச்சி மத்திய சிறையில் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே அவர் ஜெயிலில் இருந்தார். அப்போ இல்லை அவங்க மீனவர் சமூகம் நாம் வேறு சமூகம் அப்படின்னு நினச்சிருந்தாருனாக்கா எதுக்கு அங்கே வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்கிற அளவுக்கான சீரியஸாக அவருக்கு களத்தில் நின்று போராடணும்? அது போலீஸ் வரும், கைது பண்ணணும், அது சிவியரான ப்ரொட்டஸ்ட்டு எல்லாமே தெரிஞ்சு தான் அங்கே வந்து நிற்கிறார். அப்போ தொடர்ந்து மீனவர்கள் சமூகத்தோடு இணைந்து செயல்படுகிற மீனவர் மக்களுக்கான உரிமைகளுக்காக அவர்கள் போராடும் பொழுதும் சரி அல்லது தனியாக போராடும் பொழுதும் சரி அந்த மக்களுக்கான உரிமைகளோடு சேர்ந்து போராடுகிற அமைப்பு தான் விசிகா அண்ணன் வன்னியரசு அவர்கள். இப்போ அண்ணன் வன்னியரசு அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போனார். எனக்கு அந்த சர்க்யூட் பில்டிங்கில் தான் இருக்கார். போய் கூப்பிட்றாங்க, அந்த பிரச்சனையை சொல்கிறாங்க, தெரிவிக்கிறாங்க. அதனால் அந்த பிரச்சனையோட வீரியம் தெரிஞ்சு நேரடியாக அங்கேருந்து களத்துக்கு வர்றாரு. இவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு, பீஸ் டாக் நடந்திருக்கு, போலீஸ் வைக்கிறாரு. அந்த சுடுகாடை வந்து அளந்திருக்காங்க, அதில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்குறாங்க, அதை சரி செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பீஸ் டாக் போயிட்டு போலீஸ் அவரை வச்சு இவ்வளவு சம்பவங்கள் அந்த அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அண்ணன் போயிட்டு இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு விமர்சனமாக ஏன் எங்கள் பக்கம் வந்து கேட்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அந்த விமர்சனம் வைக்கிறோடைய மக்களுடைய உணர்வுகளை நாம் உள்வாங்கணும், அதை நம்ம மதிக்க கற்றுக்கணும். ஆனால் அந்த மக்கள்கிட்ட அந்த கோரிக்கையை வச்ச மக்கள் இருக்காங்களா, அந்த விமர்சனத்தை குற்றச்சாட்டை வச்ச மக்கள் இருக்காங்களே, அந்த மீனவ சமூக மக்கள்கிட்ட எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. மீன்வளத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்கல்ல, ஸ்ரீநாத்னு சொல்லிட்டு. அந்த மீன்வளத்துறை அமைச்சருடைய பேர் ஸ்ரீநாத்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. ஸ்ரீநாத்துங்கிறவர் மீன்வளத்துறைக்கான அமைச்சர் அப்படிங்கிறதே பொதுவாக யாருக்கும் தெரியாது. படத்தெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல, அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலை, அவர் நடிப்பு வரல, அப்புறம் காமெடியும் வரல, போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அவர் இந்த விஜயோடைய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால கொஞ்சம் வாய்ப்புகள் அப்படி சொல்லி விட்டாப்புல. அப்புறம் சரியாக நடிப்பு வரல, அப்புறம் சினிமாவே அவர் ஒதுக்கி வச்சுன்னு வச்சுங்களேன். அப்புறம் அவருக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணுங்கிறதுக்காக தான் அவருக்கு சீட்டு கொடுத்து நிற்க வச்சாப்புல. அவருக்கு வாழ்வாதாரம் வேணும்னாக்கா நீங்கள் மாதம் ஒரு 50,000 அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க, அல்லது 1 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க சிஎம் சார். உங்கள் ஃப்ரெண்டுனாக்கா அதை பண்ணுங்க. மீன்வளத்துறைங்கிறது எவ்வளோ பெரிய துறை தெரியுமா? அதில் எவ்வளோ மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதுக்குள்ளே அது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? மீன்வளத்துறைங்கிறது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு, இலங்கை, இதேமாதிரி தமிழ்நாட்டோட கடலை வந்து எந்தெந்த நாடுகள்லாம் ஷேர் பண்ணுதோ அந்தந்த நாடுகளோடைய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது பார்டர் பிரச்சனையாகவும் மாறும். அப்போ அது அந்த அமைச்சர் எந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் பேசுகிறாரோ, சட்டமன்றத்தில் பேசினோட எதிரொலிப்பாக நாடாளுமன்றத்தில் போயிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டை பேசி இந்தியன் கவர்மெண்ட்டு இலங்கைகிட்டையோ அல்லது மற்ற அந்த நாடுகள் அந்த அப்பால் இருக்கக்கூடிய அந்த எல்லையை தமிழ்நாட்டு கடல் எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய பக்கத்து நாடு வந்து இங்கே உள்ள மீனவர்களை கடத்திட்டு போயிட்டாங்க அல்லது அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா இவர் பேசி சட்டமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தில் எதிரொலிச்சு நாடாளுமன்றத்திலேருந்து அந்த மற்ற நாடுகளுக்கு பேசி அங்கேருந்து ரிட்ரை பண்ணி கொண்டு வரணும். அப்போ அதுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும், மீனவர்களுடைய பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், கடல் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், கடலில் உள்ள பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், மீனவ சமூக மக்களுக்கு என்னென்ன வேண்டும் என்னென்ன வேண்டாம் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்த ஒருவருக்கு தானேப்பா அது தெரியும். இந்த எந்த வாடையுமே இல்லாமல் நல்லா சென்னை சிட்டிக்குள்ளே குழுன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வாழ்ந்தவருக்கு மீனவர்களுடைய பிரச்சனை எப்படி தெரியும்? இப்படியாப்பட்ட ஒருத்தரை நீங்கள் எதுக்கு அமைச்சராக முதல்ல போடுறீங்க?
ஏன்னாக்கா பிறப்பால் அவர் ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால போட்டிருக்காங்க. இப்போ பிறப்பால் அவர் ஒரு மீனவர் சமூகம்னு போட்டிங்கனாக்கா மீனவருடைய பிரச்சனை அவருக்கு, அதனால தான் கச்சத்தீவு பிரச்சனை கேட்குறேன். கச்சத்தீவு பிரச்சனை என்னங்கிறது மீனவர்களுக்கு தெரியும், அல்லது அங்கு மீன் பிடிக்கக்கூடிய அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு கச்சத்தீவுங்கிறது எவ்வளோ முக்கியமான பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸ்ரீநாத்துக்கு என்ன தெரியும்? அதனால ஸ்ரீநாத்தை கேட்கும்போது சொல்கிறாப்புல நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். இப்போ கச்சத்தீவு பிரச்சனை உங்களுக்கு நோ கமெண்ட்ஸா? அது எவ்வளோ பெரிய வாழ்வாதார பிரச்சனை, உயிர் பிரச்சனைங்கிறது மீனவர்களுக்கு தெரியும், இவருக்கு நோ கமெண்ட்ஸ். அப்போ அண்ணன் வன்னியரசு வந்துட்டு இவ்வளவு ஆய்வுகள் செஞ்சுட்டு இவ்வளவு அதில் நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிற அந்த மக்கள் இந்த பக்கம் எட்டியே பார்க்காத, இந்த பிரச்சனைனா என்னன்னே தெரியாத, கோட்டைக்குப்பம் தமிழ்நாட்டில் தான் இருக்கா அல்லது கோட்டைக்குப்பம்னாக்கா ஏதோ கேரளா பார்க்குற பார்டரில் இருக்கிற ஏரியான்னு, அது எந்த ஒரு அறிவும் இல்லாத எந்த ஒரு தெளிவும் இல்லாத அந்த அமைச்சர் இந்த பக்கம் வரவே இல்லைல்ல. அப்போ அவ்வளவு விமர்சனம் வைக்கிறவங்க அப்போ இந்த ஸ்ரீநாத்தின் மீது எவ்வளவு விமர்சனங்களை வைக்கணும்? எனக்கா விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ எல்லா சமூகத்தில் உள்ளவங்களும் ஓட்டு போட்டு தான் விஜயை வந்து சிஎம்மாக உட்கார வச்சுருக்காங்க. கூட குறைச்சிடலாம், ரேஷியோவாக கூட குறைச்சிடலாம், நம்ம பேசும்பொழுது டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வேற. ஆனால் இந்த மீனவ சமூகத்தில் உள்ள ஓட்டுங்கிறதும் விஜய் அவர்களுக்கு போயிருக்கும்ல. நீங்கள் எந்த பீச் பக்கம் போனாலுமே விஜயனுடைய கட்சி கூடி ஏதோ 2 கோடியோ 3 கோடியோ பறக்குது இல்லை. அப்போ விஜயனுடைய தாவேகா கூடி பறக்குதுனாக்கா அங்கே உள்ள சில இளைஞர்கள் அல்லது சில மக்கள் வந்து விஜய் வரட்டும்னு நம்பி ஓட்டு போட்டவங்க தானே. ஏன்னாக்கா நம்ம இவங்கள பார்த்தா தெரியும், நம்ம தூத்துக்குடியில் ஒரு அக்கா ஆக்னல் அவங்க பேர், அவங்கெல்லாம் முன்னத்துலேருந்து அந்த ரசிகர் மன்றத்துலேருந்து அவங்க அண்ணன் இவரெல்லாம் அவங்க அண்ணன் இறந்தே போயிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ஆக்னல் அவங்க அவ்வளோ வந்து எனக்கு பொறுப்பு கொடுக்கலங்கிறதுக்காக விஜய் போகும்போது கார் முன்னாடி வந்து நிற்கிறாங்க, காரை விட்டு ஏற்றிட்டு போனாப்புல. அவருக்காக போஸ்ட் ஓட்டின ஒரு குடும்பமே இழந்து போய் இந்த அக்கா நின்றுட்டு இருக்கு ஆக்னல். நீதி கேட்கறதுக்கு வர்றாங்க, உங்கள்கிட்ட நிதி கேட்க வர்றாங்க, நீதி கேட்கறதுக்கு வர்றாங்க. நின்று என்னென்னு கேட்டு போகல, என்ன குறைச்சா அப்புறம் நீங்கள் என்னத்தை கிழிக்க போகிறீங்க இங்கே? அப்போ அவங்களுக்கு தெரியும் மீனவர் பிரச்சனை என்ன தெரியும்னாக்கா அவங்க மீனவர் சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்க அந்த மீனோட வாழ்ந்தவங்க, மீனவரோட வாழ்கிறவங்க, கடலோட வாழ்கிறவங்க, அந்த வலையோட வாழ்கிறவங்க, போட்டோட வாழ்கிறவங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியும். நீங்கள் ஸ்ரீநாத்துக்கு சீட்டு கொடுத்தது போல ஆக்னலுக்கு சீட்டு கொடுத்துருந்தீங்கனாக்கா அந்த அக்கா இந்நேரம் வந்து நின்றுருக்காங்க. இந்நேரம் ஃப்ளைட்டை பிடிச்சோ காரை பிடிச்சோ ஏதோ ஒன்று பிடிச்சி வந்து அந்த பிரச்சனை அந்த மக்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையான்னு சொல்லிட்டு வந்து நின்றுருக்கான். இப்போ ஸ்ரீநாத்துக்கு என்ன இளவு தெரியும்? ஃபோன் போடுறாங்க, அதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு, அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணி இருக்கணுமா இல்லையா? ஃபோன் பண்ணி அந்த மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை, அல்லது அங்கே உள்ள சங்கங்கள்கிட்ட, அமைப்புகள்கிட்ட, பொறுப்பாளர்கள்ட்ட, நாட்டாமைகள்கிட்ட, ஊர் பெரியவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி என்னங்க பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு, சரிங்க நான் நாளைக்கு வந்துடுறேங்க, இந்த கிளம்பிட்டு நைட்டு வந்துடுறேன், இந்த வந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 3 ஹவர்ஸில் வந்துடும், ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணணும்ல. இவங்க சைட்லேருந்து அவருக்கு ரொம்ப ட்ரை பண்ணி நம்பரை பிடிச்சி கேட்டோம்னாக்கா அவர் ரொம்ப எகத்தாளமாக பதில் சொல்கிறது யார்? ஸ்ரீநாத், மீன்வளத்துறை அமைச்சர். இந்த நிமிஷம் வரைக்கும் வரலையே ஸ்ரீநாத், இந்நேரம் வந்து இறங்கிருக்கு. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வளர விட்டது யார்? அப்போ அண்ணன் வன்னியரசு வந்து நின்ட்டாப்ல, நீங்களும் வந்து நின்றுக்கணும்ல. சரி வரல, ஒரு நாள் லேட்டாக வந்துருக்கணும்ல, இது வரைக்கும் வரலையே. அப்போ அவர் மீது எவ்வளோ குற்றச்சாட்டுகளை மீனவர் சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து வைக்கணும். எங்க ஒரு இலவும் தெரியாத ஒரு அமைச்சரை போட்டிங்கனாக்கா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழுப்பணும்ல. இப்போ அந்த மீனவர் சமூகத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்ணோம்னாக்கா, இந்த அமைச்சர் எங்களுக்கு வேண்டாம், மீனவர் சமூகத்தை சார்ந்த மக்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கோம், அப்போ எங்களுடைய நலன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ எங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்ச ஒருத்தவரை எங்கள் துறைக்கு நீங்கள் அமைச்சராக போடுங்க, இந்த எந்த இடமுமே தெரியாத ஒருத்தரை போட்டுட்டு நாங்கள் எதுக்கு மாரடிக்கணும்? நீங்கள் இப்போவும் பாருங்கள், ஸ்ரீநாத்தனுடைய ஆஃபீஸுக்கு போங்க, அவருடைய எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குல்ல, அது போனீங்கன்னாக்கா அங்கே யாராக தெரியுமா நிற்பா? ஒரு மீன்வளத்துறை அமைச்சருடைய எம்எல்ஏ ஆஃபீஸில் யாராக நிற்பா? அந்த மீனவர் சமூக மக்களுடைய அமைப்பு தலைவரோ பொறுப்பாளர்களோ அல்லது அங்கே உள்ள சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளோ ஊர் பெரியவங்க இந்த மாதிரி வந்து நிற்பாங்க. அல்லது அங்கே உள்ள மக்கள் என்ன பிரச்சனையோ அவங்க 2-3 பேரை கூட்டம் வந்து மனு கொடுக்கறதுக்கு அப்படி தானே கூட்டமாக நிற்பாங்க. ஆனால் இவர் ஆஃபீஸில் யார் தெரியுமா நிற்கிறா? சினிமா ப்ரொடியூசரு, சினிமா நடிகர்கள், சினிமாவை சார்ந்த டெக்னீஷியன்ஸு, இவர் கூட சேர்ந்து நடித்தவங்க பூரா அந்த எம்எல்ஏ ஆஃபீஸில். யாராவது மனு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போனால் கூட யாரையுமே பார்க்குறதில்ல. நீங்கள் ஸ்ரீநாத்தனுடைய நிறைய வீடியோக்கள் இந்த ரீல்ஸு வந்துக்கிட்டு இருக்கும். அவர் பாட்டுக்கு ஒரு 10 பேரோட போவார், வருவார், பிடுங்குவார், நட்டுவார், இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க. அவரோட கட்சி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா யாரை சந்திக்கிறார் என்னங்கிறது, யாரோ ஒரு பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க போயிட்டு அவருக்கு இன்விடேஷன், அந்த ரசிகர் மன்றத்துக்கு கொடுக்குற இன்விடேஷன்ஸு, அப்படி இல்லைனாக்கா ஏதாவது சினிமா தயாரிப்பாளர் நடிகர்கள் போய் இன்விடேஷன் கொடுப்பாங்க, அந்த இன்விடேஷன் அவர் வாங்குறது. அப்புறம் அந்த விஜயை புகழ்ந்து ஒரு ஒரு மெண்டலாக ஒருத்தவன் யாருன்னு தெரிலங்க, சரினா பைத்தியக்காரனாக இருப்பாங்க போல் இருக்கு. இந்த அமைச்சர் எல்லாரையும் பார்த்து விஜய் வந்து அவர் இவர் செவரு கவரு நம்ம டிஆர் பேசுவாப்புல இல்லை, இந்த நான் தாண்டா சூளக்கருப்பேன் வந்தாக்கா மேலே எடுப்பேன் அப்படிலாம் பேசுவார்ல, அந்த மாதிரி ரைமிங்கில் விஜயை புகழ்ந்துட்டு ஒரு மண்டையம் ஒருத்தன் தெரிஞ்சுட்டு ஒரு அரமண்டையன்
பூரா மினிஸ்டரும் கூப்பிட்டு வச்சு அவன் பேச இப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எனக்கா அவங்க தலைவரை வந்து புகழ்ந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க, தலைவருக்கு பிடிக்கும் போல் இருக்குது, ரொம்ப உச்சி முகந்து போவார் போல் இருக்குது. அதனால் இதை பண்ணி எல்லாம் வீடியோ போட்டு தலைவர்கள் நல்ல பேர் வாங்குறாங்களா? நீங்கள் உங்கள் துறை சார்ந்து ஏதாவது மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அந்த குறைகளை தீர்த்து அதை வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி இல்லை அரசனுடைய பார்வையை கொண்டு போய் அந்த உரிமைகளை மீட்டு கொடுத்துட்டு அதை ரீல்ஸாக போட்டு அல்லது அவங்கள அதை வச்சு எங்கள் இந்த பிரச்சனை எங்கள் அமைச்சர் வந்தாலும் தீர்த்து கொடுத்தான்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க. சூப்பர், உண்மையிலே வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ இந்த அறமண்டனை சந்திக்கிறதும் நேரம் இருக்குது. உங்கள் தலைவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறவனுக்கு இந்த மாதிரி அது என்ன சொல்லுவாங்க, இந்த பரிசில் பெறும் புலவர்கள் இருப்பாங்கல்ல, இந்த மன்னரை புகழ்ந்து பேச அந்த மண்ணை வந்து ஒரு இளவுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு மன்னனாக இருப்பான். அவனை வந்து மும்மாறி பெய்யும் மழையே ஆண்டங்கா கையே அது இதுன்னு சொல்லி இந்த 24 மொழி வயசில் புகழ்வாங்கல்ல, அந்த மாதிரி புகழ்ந்து பரிசில் பெறும் புலவர்களாக தான் இந்த அமைச்சர்கள் இருக்காங்களே தவிர ஒவ்வொரு துறையிலையும் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்ச அமைச்சர் யாராவது இருக்காங்கனாக்கா யாருமே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு ஆப்பாயில் தான் நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத். இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து பார்க்கல. ஸ்ரீநாத் எப்போவோ வந்திருந்தாருன்னா அல்லது அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து போன மறுநாளே செய்தி கேட்டேன்னா ஒரு அமைச்சர் வந்திருக்காருனாக்க எனக்கா விசிகா நேரடி கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ டிவிகேனுடைய நேரடி கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சி தான் விசிகா. அப்போ 2 அமைச்சர்களுமே ஒரே கட்சி ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களாக தான் 2 பேருமே இருக்காங்க. இப்போ 2 பேரில் நான் வன்னியரசு அவர்கள் பொறுப்பாக வந்து நிற்கிறாரு. ஆனால் இவர் நம்ம ஸ்ரீநாத் அவர்கள் பருப்பு திண்டு அங்கே உட்காந்துருக்காப்புல. இப்போ இதுக்கே வரலன்னாக்கா ஒரே கட்சி கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஒரு அமைச்சர் வந்துட்டு ஒரு அமைச்சரை வரலன்னாக்கா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வன்னியரசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ வேறு ஏதோ ஒரு தொகுதி இப்போ அப்படின்னாக்கா இப்போ வன்னியரசு இல்லை அல்லது திமுக எம்எல்ஏவாக இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை திமுக சம்மந்தப்பட்டிருக்கான்னு வைங்க, இப்படி வச்சுப்போம். அப்படின்னாக்கா எப்படி அந்த அமைச்சர்கள் வந்து அதை பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க? அந்த மக்களுக்கான பிரச்சனையை எப்படி வந்து நிற்பாங்க? அப்போ இவ்வளோ இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காளியம்மாளக்கா அந்த மீனவர் சமூகத்தை சார்ந்தவங்க கோயிலில் கூட்டம் போட்டு நமக்கான பிரச்சனைகள் என்னன்னு வாதித்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு லைவ் போகுது. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸும் எல்லாமே லைவில் போய்ட்டு ரெக்கார்டில் எல்லா சேனல்ஸும் இருக்குது. ஒரு கோவிலுக்குள்ளே கோட்டைக்குப்பத்தில் அது நடக்குது, மீனவர் சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் அது பேசுகிறாங்க. அதில் காளியம்மாளக்காலவும் அழைப்பு கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து பேசுகிறாங்க. காளியம்மாக்கா பேசும்போது என்ன பேசுனா, அதாவது நீங்கள் சரி இந்த பிரச்சனை வந்துருச்சு இதெல்லாம் வந்துட்டீங்க, சரி இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு பிரச்சனையே இல்லையா? இது இந்த சட்டம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் ஏன் போராடல? இதெல்லாம் நான் தான் அப்பத்துலேருந்து போராடிக்கிட்டு இருக்கேன், அப்பத்துலேருந்து நான் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த மீனவர் சமூகத்தை பற்றி யாருக்குமே எந்த கவலையும் இல்லை, எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கவலை. நான் எவ்வளோ தெரியுமா மீனவர் சமூகம் அக்கா ஒன்றும் இல்லை அக்கா. என்னன்னாக்கா வர எம்பி எலெக்ஷனில் அதிமுக கிட்ட சீட்டு கேட்டிருக்கு. அப்படி இல்லைனாக்கா எம்எல்ஏவுக்காக சீட்டு வாங்கினாலும் பிளானை போடுது. அதுக்குள்ளே இந்த மீனவர்கள் மக்களுடைய ஆதரவை வந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை செஞ்சுருந்தால் பரவாயில்ல. அக்கா எப்படி தெரியுமா, ஒரு அக்கா முன்னாடி பேசுகிற வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன நினச்சிருப்பீங்கனாக்கா மீனவர்கள் மக்களுக்காக அக்கா களத்தில் இறங்கி பயங்கரமாக பேசணும்னு நினச்சிருப்பீங்க. கிடையாது, அது ஒரு என்ஜிஓ மீட்டிங். அக்கா இருந்தது ஒரு என்ஜிஓ கம்பெனியில் வேலை செஞ்சாங்க. அப்போ என்ஜிஓ கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது அந்த வேலை நிமித்தமாக பேசியதான் அக்கா பேசிய வீடியோ. அதுலேருந்து தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நல்லா பேசியிருப்பா அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த என்ஜிஓலேருந்து என்டிகேங்கிற என்ஜிஓக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாங்க. அப்புறம் என்டிகேலேருந்து என்ஜிஓலேருந்து அக்கா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ ஏடிஎம்கேன்ற என்ஜிஓக்கு போயிருக்காங்க. மற்றபடி மீனவ சமூக மக்களுக்கான பிரச்சனை, அவங்களுக்கான உரிமைகளை மீட்பது அப்படிங்கிறதுக்காக களத்தில் இறங்கி போராடினது, மக்களை ஒன்று திரட்டினது, இயக்கங்களோடு அங்கே உள்ள மீனவ அமைப்புகளோடு சங்கங்களோடு சேர்ந்து போராடினதுன்னு அக்கா ஒரு புல் பூண்டை கூட பிடுங்கி போட்டது கிடையாது. அதை நான் சொல்லலை, அக்கா இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே வர்றாங்கல்ல. அப்போ இத்தனை வருஷமாக மீனவர் சங்கங்கள் மீனவர் அமைப்புகள் எல்லாம் இருந்து அந்த மீனவர் மக்களுக்காக போராடி அவ்வளவு இழந்து தியாகம் பண்ணி உயிர் தியாகம் பண்ணி அவ்வளவு கேஸ் வாங்கி அடி வாங்கி வாங்கி சின்ன பின்னமாகி கை காசு போட்டு செலவு பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அந்த மக்களுக்காக போராடி நிற்கிற அந்த சங்கங்கள் அமைப்புகளும் இருக்குல்ல, அவங்க சும்மா உட்காந்துருப்பாங்களாங்க? எவ்வளவு போராடி இருப்பாங்க, எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பார்த்துருப்பாங்க, எவ்வளவு போராட்டம் பார்த்துருப்பாங்க, எவ்வளவு இடிவுகளை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ ஒரு சாலை மறியல் பண்ணியிருப்பாங்க, உயிர் தியாகத்தை பண்ணி எவ்வளோ பேர் நின்றுருப்பாங்க. அப்போ அவங்களாம் சும்மாவாக இருப்பாங்க? நீங்கள் ஏதோ கட்சியில் மைக்கை பிடிச்சி 2 மீட்டிங் பேசிட்டு, அதாவது இந்த மக்களுக்கான மீனவ சமூக மக்களுக்காக மீட்டிங் போட்டு பேசினாக்கா சூப்பர். ஆனால் நீங்கள் பண்ணது என்ன? இந்த நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு என்ஜிஓவில் இருந்துக்கிட்டு அவர் ஏதோ சொல்லுவார், அந்த தலைப்பின் கீழே அந்த பேச்சு போட்டியில் பேசுவாங்களா அந்த மாதிரி பேசிவிட்டு அக்கா வந்துடும். அதுவும் முழுக்க சீமானாகவே மாறின ஒரு அக்கா, ஒரு பெண் சீமானாக. அக்கா பேர் என்னன்னாக்கா பொம்பளை சீமான் தான். அக்காவோட பேர் காளியம்மாள் பேர் பொம்பளை சீமான்னு சொல்லுவாங்க. அப்படியாக பாடி லாங்குவேஜாகவே ஆனால் அப்படி மாறின கட்சிக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும்.
அப்போ அப்படியாக அப்போ நீங்கள் மீனவ சமூக மக்களுக்காக நீங்கள் வேலை செய்யலை. நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் போயிட்டு அங்கேருந்து ஏதாவது டெவலப் ஆகலான்னு சொல்லிட்டு போனீங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக சுயமாக சுய லாபமாக அங்கே ஓரளவுக்கு போகும்பொழுது அண்ணன் உங்களை போக விடலை. நீங்கள் போட்ட ரூட் அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் வந்து பிசிறுன்னு சொன்னார் உங்களை. இப்போ சொல்கிறாங்களா மீனவர் சமூக மக்கள் அவ்வளோ வீரமானவர்னு சொல்கிறாங்களா, பிசிறுன்னு சொல்லும் பொழுது அக்காவினுடைய வீரம் எங்கே போச்சுன்னு நான் கேட்குறேன். அக்காவினுடைய வீரம் எங்கே சென்றது? அதை எப்படி ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை ஒருத்தர் வந்து பிசிறுன்னு சொல்லுவார், அதை அந்த அக்கா பார்த்துக்கிட்டு இருக்குமா? அப்போ ஏன் நீங்கள் இதே வீரத்தில் அன்றைக்கி சீமானை எதிர்த்து கேட்டுருணுமா இல்லையா? எதிர்த்து கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எதிர்த்து கேட்டாங்கன்னா அக்கா எங்கெங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் இப்போ மணி டிரான்ஸ்ஃபர் எங்கெங்கேருந்து ஆகிருக்கு, எந்தெந்த நாடுகள்லேருந்து ஆகிருக்கு, அக்காவுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது, எப்படி மாறி இருக்குது கட்சிக்கு வந்ததுக்கப்புறம், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படி மாறினுச்சு, அக்கா போட்ட ரூட்டு தனி ரூட் என்ன, எல்லாத்தையும் அங்கேருந்து எங்கள் அண்ணன் சாட்டை துறைமுறை வீடியோ போட்டுருவாப்புல அண்ணன் சீமான் சொல்லி. அதனால் அக்கா என்னன்னாக்கா பிசுறுன்னு சொன்னாலும் எது சொன்னாலும் நம்ம வந்து திருடனுக்கு தேல் கொட்டினது மாதிரி இருந்துருன்னு சொல்லிட்டு அக்கா அமைதியாக இருந்துச்சு. அந்த அக்கா தான் இவ்வளவும் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து நான் தான் ஒட்டுமொத்த மீனவர்களுக்கான பிரதிநிதி, நான் தான் மீனவர்கள் மக்கள், நான் இல்லைனாக்கா மீனவர்களுக்கு மீன் பிடிக்கவே தெரியாது இந்த மீனவ சமூகத்துக்கு, நான் வந்து தான் போட்டு எப்படி இறக்கணும், துடுப்பு எப்படி போடணும், அப்புறம் வந்து எப்படி மோட்டர் இன்ஜினை வந்து எப்படி ஓட்டணும், எப்படி வலையை காய வைக்கணும், எப்படி வலை வீசணும், எப்படி பாடுபடுதுன்னு பார்க்கணும், எப்படி இழுக்கணும் அப்படிங்கிறது நான் தான் இந்த மீனவ சமூகத்துக்கு நான் தான் கற்றுக் கொடுத்தேன். நான் கற்றுக் கொடுக்கலனாக்கா இவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற அளவு அக்கா ஒரு ஸ்பீச் அப்படியே ஹைப்பில் போனதில்ல. பொறுத்து பார்த்தவங்க பொங்கி எழுதுறாங்க. அவங்க யாருனாக்க உண்மையிலேயே மீனவர்களுக்காக வேலை செஞ்சு எல்லாத்தையும் இறந்தவங்க. ஓரளவுக்கு பொறுத்து பார்த்தாங்க. சரி ஏதோ கூப்பிட்டோம் பேசி போட்டோம் புள்ள அப்படின்னு கைத்தட்டல் வர பிள்ளை 4 பேர் கைத்தட்டல். சீமான் பேசும்போது பிள்ளை கைத்தட்டுவாங்களே அந்த மாதிரி 4 பேர் கூட்டு வந்துருக்கும் போல் இருக்கு அக்கா கூடவே. இப்போ உண்மையிலே வேலை பார்த்தவங்களும் கோவம் வந்துருச்சு. அவங்க படார்னு பேசிட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சு அம்மா சும்மா நிப்பாட்டு, ஏதோ வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு வேலை செஞ்ச எங்களெல்லாம் இழிவுபடுத்திட்டு இருக்க, நீ ஒருத்தருமே இதுக்கு வரல அதுக்கு வந்தீங்களா, நான் தான் பிறந்ததுலேருந்தே கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் தான் வந்து கடலில் பிறந்து நான் தான் கடல்லே வளர்ந்தவன் கடல்லே குதிச்சவன் சொல்லி பேசிட்டு இருக்கேம்மா, உனக்கு என்னவா தெரியும், எப்போம்மா வந்த நீ எங்கே இருந்த வளனாளா, மீனவர் சங்கங்களோட சேர்ந்து வேலை பார்த்துருக்கியா, அமைப்புகளோட சேர்ந்து வேலை பார்த்துருக்கியா, நாங்கள் போடுற ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் நீ கலந்துருக்கியா, நீ என்னைக்காவது சாலை மறியலுக்கு வந்திருக்கியா, என்னைக்காவது போலீஸ் ஸ்டேஷன் கூட வந்திருக்கியா, மீனவ மக்களுக்காக நீ வந்திருக்கியா, திடீர்னு வந்து உட்காந்து நான் தான் எல்லாம்னு சொன்னாக்கா எங்கெல்லாம் இழிச்ச வாங்கினு சொல்லி கொடுத்து நேரடியாக அப்டாப்டாக பேசிட்டு இருக்கும்போது லைவ் போயிட்டு இருக்கும் பொழுது அப்படியே எல்லா மெயின் ஸ்ட்ரீம் படார்னு வச்சு கழுவிட்டார். நீங்களே பாருங்க. அதை நீங்கள் தலைமையேற்று இந்த சமுதாயத்துக்கு முன்னின்று அரசியலை விட்டுட்டு வந்து வேலை செய்யுங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், இந்த சமுதாயம் எப்படி உங்களை புறக்கணிக்கும், இந்த சமுதாயம் எப்படி உங்களுக்கு மரியாதை கொடுக்கும், இந்த சமுதாயம் எப்படி உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் தருது. சரிங்களா? அப்ப அந்த மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. எது மீனவ சமூக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனை எப்படியாப்பட்ட பிரச்சனைனாக்கா, இது அந்த கடல் அரிப்புனால இது வந்து கடற்கரை வந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்துருச்சு. அதனால் அந்த கடற்கரை ஓரமாக அந்த சுடுகாடு இருக்கிறது. இவங்க கடலோடி போயிட்டு வந்து திரும்ப போட்டை வந்து ஏற்றி போடுறதுங்கிறது அங்குள்ள சுடுகாட்டில் தான் ஏற்றி போட வேண்டிய சூழல், அல்லது சுடுகாட்டை ஒட்டி போட வேண்டிய சூழலாக இருக்குது அவங்களுக்கு. அதை போடுறது, அந்த போட்டு சம்மந்தப்பட்ட பொருட்களை பக்கத்தில் வைக்கிறது அல்லது வலைகளை காய வைக்கிறது அப்படிங்கிறது வேறு இடமில்லாதனால அங்கே பயன்படுத்த வேண்டிய சூழலாகுது. அதனால் இதற்கு என்ன தீர்வு, இதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இயற்கை சீற்றத்தினால இயற்கை மாற்றத்தினால வந்த ஒரு விஷயமே தவிர நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இவங்க பணம் புதைக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, ஜாதியை மனசில் வச்சுக்கிட்டு இவங்க பணம் புதைக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறது நாங்கள் சொல்லலை. இந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்குது, இந்த பிரச்சனையினால தான் அந்த போட்டை தள்ளும் பொழுது ஏன் பணம் வந்து கேட்கும் பொழுது இது பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத மீனவர் சமூக மக்கள்லேருந்து அவங்களுடைய குரலாக வலிச்சு வச்சுருக்காங்க. ஒருவேளை இதுக்குள்ளே ஜாதி பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்குது, காஸ்டிசமும் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா தெரிஞ்சவங்க தயவுசெய்து என்னுடைய இன்ஸ்டா பேஜ் இருக்குது, இன்ஸ்டா பேஜில் டிஎம் பண்ணுங்கள், எனக்கு இதை பற்றி முழுசாக தெரியும், அல்லது இதில் நீங்கள் பேசப்படாத பல பக்கங்கள் இருக்குது, இதில் ஜாதி ரீதியான கண்ணோட்டம் இருக்குது, அல்லது நான் பேசுனதில் ஏதாவது டேட்டா தவறாக இருக்குது, நீங்கள் தப்பான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது நான் சொன்ன அந்த வீடியோவில் பிரச்சனை இருக்குது, நான் ஏதாவது தவறாக பேசிட்டேன் அப்படின்னாக்கா தயவுசெய்து இன்ஸ்டாவில் உள்ள இன்பாக்ஸுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் அவங்கள என்னென்னு கேட்டு நீங்கள் முடிஞ்சால் பேட்டியோட கொடுங்க, அல்லது தகவலை வாங்கிட்டு நான் சரி செஞ்சுட்டு நான் கூட ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் நடந்துச்சு. இதில் அக்கா காளியம்மாள் அக்கா பேசும்போது வன்னியரசன் வந்தார், அவர் வந்து அங்கே போனார், இங்கே மட்டும் வரல, அங்கே போகணும்னு அவர் தான் முதல்ல சொல்கிறாரு. அப்போ அக்கா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தவறான தகவலை பதிவிட்டீங்க, ஓகே தெரியாமல் கூட அக்கா பேசியிருந்துருக்கலாம்.
அதனால் போகணும்னு சொன்னார். 2 தடவை சொல்லியிருக்காரு. இல்லை அங்கே போகிறது தான் சரி, போகாமல் போனாக்கா தவறாயிடும்னு சொல்லியிருக்காரு. இல்லை இப்போ ஒரு ஹீட் மொமெண்ட்டில் போக வேண்டாம், மீட்டிங்கை வந்து நம்ம அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நம்ம அங்கே போயிடுவோம், அங்கே போயிட்டு அதனால பேசிக்கலாம் அப்படின்னு கூட வந்தவங்க தான் கைட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. ஒருவேளை தவறாக இருந்தால் கூட வந்தவங்க தவறாக கைட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த சுடுகாடு வந்து இங்கே இருக்கிறதா அல்லது இங்கே இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வேறு எதுவும் மாற்று வழிகள் இருக்கா? அவங்க போட்டை வந்து வேறு எங்கேயும் அது போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அல்லது இந்த சுடுகாடை வந்து ஏற்கனவே உள்ள மீனவர்கள் சமூகத்துக்கான சுடுகாடுங்கிறது அவங்களுக்கு வந்து ஊருக்கு அந்த பக்கமாக சுடுகாடு இருக்குது, நான் விசாரித்தேன். அதுக்கப்புறம் அங்கே சில வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்கள் ஒரு பக்கம் வாழ்கிறாங்க, அவங்கள சுடுகாடும் அந்த மீனவர் சமூக மக்கள் வாழ்கிற சுடுகாடு இருப்பதில்லை, அவங்களோட சுடுகாடு அவங்க அந்த பகுதியில் தான் அவங்களோட சுடுகாடும் இருப்பதாக நம்ம கேள்விப்படுறோம். ஒருவேளை அங்கேயே சுடுகாடை ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூக மக்களுக்கும் அதே பக்கமே சுடுகாடை கொடுத்துட்டாக்கா பிரச்சனை இருக்காது, இங்கே வந்துட்டு போகிறது அல்லது இந்த போட்டை ஏற்றுறதுக்கும் இவங்களுக்கு சிக்கலாக இருக்காது அப்படின்னாக்கா அது சட்ட ரீதியாக அரசுக்குட்பட்டு சட்டத்துக்குட்பட்டு என்ன பண்ண முடியும்? ஒருவேளை அந்த பக்கம் ஏதாவது நத்தம் புறம்போக்கு இருக்குது, புறம்போக்கு நிலம் இருக்குது, அதை வந்து ஆக்குப்பை பண்ணி அதை வந்து ரூல் எடுத்து அதை வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான சுடுகாடாக இந்த 60 சென்ட்டோ அல்லது கூட குறைச்சலோ அவங்களுக்கு வந்து அதையொட்டியே கொடுத்துட்டோம்னாக்கா சிக்கல் இருக்காது. இங்கே இந்த போட்டு நிறுத்துறதுக்கு சிக்கல் இருக்காது. அப்படின்னாக்கா இல்லை போட்டை நிறுத்துறதுக்கு வேறு இடமாக இங்கே பண்ணிக்கலாம், இல்லை அங்கே மாற்று பண்ணிக்கலாம், சுடுகாடு வந்து இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த பீஸ் கமிட்டி நேரடியாக உட்காந்து இந்த அலுவலர்கள் இதை சார்ந்த அஃபீஷியல்ஸு உட்காந்து பேசி முடிவெடுக்கிறது இல்லை, அங்கேயே முடிவெடுத்து உடனடியாக அந்த வேலையை முன்னெடுத்து அவங்களுக்கான சுடுகாடு எங்கேங்கிறத உறுதிப்படுத்தி போயிட்டு வர்றதுக்கான பாதை என்ன என்பதையும் உறுதிப்படுத்தி அதில் பாதுகாப்பு தொந்தரவுகள் வராமல் மீண்டும் அந்த மீனவ சமூக மக்களும் அந்த பட்டியல் சமூக மக்களும் ஒருங்கிணைந்து சகோதரத்துவத்தோடு திரும்ப அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு அமைதி சூழ்நிலையும் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் யூடியூப் சொல்லி தற்போதைய கோரிக்கையாக இருக்கிறது.